Hey everyone, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் என் டே 30 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நைட் 12 மணிக்கு சாண்ட்ராவும் திவாகரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா சாண்ட்ரா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. என்னதான் கிரிஞ்சா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது அவங்களோட விஷயம் இல்லையா, அவங்க அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். ஆனா திவாகர் அதுக்கு என்ன சொன்னாங்க, வாட்டர்மெலன் ஸ்டார்ங்கிற பட்டம் எனக்கு மக்கள் கொடுத்தது, எவ்வளவோ கோடி மக்கள் கொடுத்தது, நீங்க இதை கொச்சப்படுத்தும் போது அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி. அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார்ங்கிறது பேர் மட்டும் இல்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், என்ன பத்தி நீங்க கிண்டல் அடிக்க கூடாது. இவரு இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க கிரிஞ்சுன்னு சொன்னது தப்பு இல்லைன்னு நம்மளுக்கு தோண வச்சுட்டாங்க. இந்த உனக்கு வந்தா நத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியான ஒரு டாஸ்க் நடந்தது இல்லையா, அதுல வந்து திவாகர் பேட் கேரக்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க சாண்ட்ராவை. அப்ப சாண்ட்ரா, நீங்க என்ன சொல்றது தப்புதான், நீங்க பேட் கேரக்டர்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு டீசன்சி இருக்கு, அதனால தான் உங்களை பிரைவேட்டா கூப்பிட்டு நான் பேசுறேன், இல்லைன்னா அங்கேயே பேசியிருப்பேன், நீங்களும் அங்கேயே பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஐ மீன் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் பிரஜின் வந்தாரு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அவர் சொன்னது என்ன தெரியுமா, கையை நீட்டி பேசாத, கையை இருக்குன்னு சொல்லி பூச்சாண்டி மாதிரி திவாகரை முறைக்கிறாரு. இது பேசிட்டு இருக்கப்ப திவ்யா வந்து திவாகர் கிட்ட சொன்னாங்க, சாண்ட்ரா விட நான் உங்களுக்கு அதிகமான விஷயங்களை உங்களை நான் சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க என்ன எதுவுமே கேட்கல, என்ன அட்டாக் பண்ணல, அவங்களை வாண்டடா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நைட் முடிஞ்சிச்சு. மார்னிங் வந்துச்சு, டான்ஸ் ஆடினாங்க. பிரஜின், பிரவீன் அண்ட் கமருதீன் 3 பேரும் பிராங்க் பண்ணாங்க. ஒரு ஃபைட் சீனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பிராங்கும் நடந்துச்சு. சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. திவ்யா கமருதீனை திட்டுனாங்க, சாண்ட்ரா அழுதாங்க. 3 பேரும் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போய் சிரிச்சுக்கிட்டாங்க. திவ்யா உடம்புக்கு முடியலன்னு சொல்லி தலை ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் பெட்ரூம்ல திவாகர் அண்ட் பார்வதி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் சொன்னாரு மைக்கு சரியா மாட்டீங்கன்னு. அப்போ திவ்யா திவாகர் கிட்ட சொன்னாங்க, மைக்கு சரியா மாட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது திவாகர் ஆன்சர் பண்ணாம பாரு ஆன்சர் பண்ண, அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம், அப்படிதான் இப்படிதான் எடக்கும் முடக்கா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறது கேட்கும் போது நமக்கே இரிட்டேட் ஆகுது, ட்ரிகர் ஆகுது, அந்த மாதிரி பேசுறாங்க. இது பேசி முடிஞ்சிருச்சு. திருப்பி செகண்ட் டைம் பிக் பாஸ் சொன்னாங்க, திவாகர் மைக்கு சரியா மாட்டீங்க. திருப்பியும் திவ்யாக்கும் பாருக்கும் சண்டை வந்துச்சு. பாருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம திவ்யா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ திவ்யா பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல, எங்களுக்கும் தாங்க, நாங்களும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல. திருப்பியே டாஸ்க் வந்தது, ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க். இது வந்து திவ்யா படிச்சாங்க. ஹோட்டலுக்கு பிக் பாஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க. மேனேஜர் திவ்யா, அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு, சபரி வந்து ஒரு ஸ்டாச்சுவா இருக்க போறாங்க. அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு, ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருக்கு வீட்டு தலைக்கான காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சான்சஸ் இருக்கு. சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சொன்னாங்க, திவ்யா மைக்க மாட்டேங்கன்னு. பாருக்கு ஒரே சந்தோஷம், கலாச்சி விட்டுட்டாங்க. அதுக்கு திவ்யா வாயால இல்லாம கையால மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்க நல்லா தான் இருந்தது. அவங்க சும்மா விடுவாங்களா, நீங்க எப்படி ஆக்ஷன் காட்டலாம், அப்படி காட்டல, இப்படி காட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க. அப்ப திவ்யா சொன்னாங்க, ஜஸ்ட் ஷட் அப் அப்படி சொன்னாங்க. அப்போ அரோரா சொன்னாங்க, நீங்க அவங்க பேரு சொல்லி ஷட் அப் சொல்லுங்க, நீங்க எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. எல்லாரும் முடிஞ்சு லிவிங் ஏரியால இருந்து சோஃபால இருந்து எழுந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்ப பாரு விடுவாங்களா, திவ்யா பின்னாடியே போய் நீங்க எப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ பிக் பாஸ் ஸ்டார்ஸ் வர போறாங்க. சோ எல்லாரும் அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப திவ்யா பாரு கிட்ட சொன்னாங்க, உள்ள போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்க. ஆனா பாரு யாரு சொல்லி செஞ்சிருக்கா, அவங்க போவே இல்ல, நான் செக் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்புனாங்க. இந்த பொண்ணு கிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யாவே உள்ள போய் பார்த்து செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வாட் அ வர்ஸ்ட் பிஹேவியர் இல்ல. அண்ட் பிரியங்கா, மஞ்சுரி, தீபக் கெஸ்டா வந்தாங்க. அண்ட் உள்ள வந்தாங்க, பாட்டு பாடி வெல்கம் பண்ணாங்க. சபரி கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணாங்க. எல்லா ஏரியாவையும் சுத்தி பார்த்தாங்க. பிரியங்கா திவாகரை வச்சு ஃபன் பண்ணாங்க. எல்லா தர்பூசணிலயும் உங்க போட்டோ தான் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அதையும் பெருமையா நினைச்சு பேசிட்டு இருக்காரு, அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டனா அப்படின்னு. துஷார டான்ஸ் ஆட வச்சாங்க. இதுக்கிடையில பாருக்கும் பிரவீனுக்கும் சண்டை, எதனால என்னனால நமக்கு தெரியல, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் விக்ரம என்டர்டைன் பண்ண வச்சாங்க. தீபக் பாரு கிட்ட திருந்தாத ஜென்மங்கள் அந்த சாங் பாட சொன்னாங்க. பாரு பாட தெரியாதுன்னு சொன்னனால கனி பாடுனாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் பாட வச்சாங்க. சுபிக்ஷா அண்ட் பிரவீன் பீட் பாக்ஸ் பண்ணாங்க. கெஸ்ட் வந்ததுல இருந்து பார்வை நோஸ் கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்க கொட பேசுறது தாங்காம கெஸ்டே பாரு அந்த சைடு அனுப்பி விட்டுட்டு திவ்யா கிட்ட பாரு பத்தி கேட்டாங்க. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு திவ்யா புலம்பி தள்ளிட்டாங்க. அண்ட் இவங்க 3 பேரும் உள்ள போயிட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்க கிட்ட ஹார்ஷா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. பாரு பரதநாட்டியம் ஆடினாங்க மின்சார கண்ணாக்கு. அதுக்கப்புறம் பாருக்கும் பிரஜினுக்கும் ஏதோ ஒரு டிஸ்கஷன் போச்சு. திருப்பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஏதோ சண்டை நினைக்கிறேன், ஒண்ணுமே புரியல. அண்ட் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது 24 ஹவர்ஸும் டாஸ்க் போகும். சோ நைட் டைம்லயும் அவங்க டாஸ்க்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடிச்சிட்டாங்க. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.